Taste the Daily. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை கல்வி தகுதிக்கேற்ப வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் மருத்துவமனைக்கு வருபவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மருத்துவமனையின் தாய் சேய் நலப்பிரிவு, நெஞ்சக நோய் பிரிவு, சிறுநீரகவியல் துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு செல்லும் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசுக்கள் பெருகி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மேலும் பல நோய்களுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை சந்தையில் விற்பனை மந்தமானதால் ஆடுகள் வளர்ப்போர் மிகுந்த ஏமாற்றமடைந்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மணப்பாறை கால்நடை சந்தைக்கு சிறிய ஆடுகள் முதல் 40 கிலோ வரையிலான ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. ஆனால் மழை காரணமாக ஆடுகள் வாங்க வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் கோடி ரூபாயை எட்டுமென எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தகம் லட்சங்களிலேயே முடிந்த நிலையில் ஆடுகள் வளர்ப்போர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பணம் கேட்டு திமுகவினர் சிலர் மிரட்டுவதாக ஜிம் உரிமையாளர் மாநகர காவல்துறை ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். சீனிவாசன், அன்னபூரணி தம்பதி ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜிம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பெண் ஒருவரும் மேலாளர் கண்மணி மற்றும் சில ஊழியர்களுடன் சேர்ந்து திமுக பிரமுகர்கள் சிலர் தங்களை மிரட்டி பணம் கேட்பதாகவும் சீனிவாசன் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஆளும் கட்சி அதிகாரத்தில் திமுகவினர் தொடர்ந்து மக்களிடம் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இவங்க ஸ்கேல் ஃபிட்னஸ் என்ற பிராண்ட் நேம்ல சென்னை மற்றும் தமிழ்நாடு எல்லா சுற்றுவட்டாரத்திலையும் ஃபிட்னஸ் சென்டர் நடத்தினு இருக்காங்க சார். இங்க வேலை செய்த பவித்ரா மற்றும் கெவின், இவங்க 2 பேரு அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மற்ற எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணதுனால அவங்கள வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க சார். வேலையை விட்டு நிறுத்தந்தும் இவங்க நேம டேமேஜ் பண்ற ஒரே நோக்கத்தாக இதுக்கு பின்னாடி கேரளா ரவின்ற ஒரு ரவுடின்னு சொல்லப்படுற நபரை யூஸ் பண்ணி பணம் பறிக்கணுன்றனால இவங்களை த்ரெட்டன் பண்ணி. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் பட்டாசு கடைகளுக்கு பட்டாசு விற்பனைக்கு அரசு தாமதமாக அனுமதி அளித்ததால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வலங்கைமான் பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசு பொருட்கள் விற்பனை செய்யப்படும் நிலையில் அப்பகுதியில் உள்ள பட்டாசு கடைகளுக்கு திறனற்ற திமுக அரசு ஒவ்வொரு வருடமும் தாமதமாக பட்டாசு விற்பனைக்கு அனுமதி அளித்து வருவதாகவும் இதனால் பட்டாசு விற்பனை பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் தங்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுவதாக பட்டாசு வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அம்மா பெயரில் தொடங்கப்பட்ட அத்தனை திட்டத்தையும் தீய சக்தி திமுக அரசு முடக்கி வருவதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சென்னை சைதாப்பேட்டையில் மிக பிரம்மாண்டமான வகையில் கட்டப்பட்ட அம்மா பூங்கா அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டையும் பெற்று சிறந்த பூங்காவில் ஒன்றாக விளங்கி வந்தது. இந்நிலையில் பராமரிப்பு என்ற பெயரில் விடியா திமுக அரசு உள்ளே இருந்த அழகு வாய்ந்த மரங்களை வெட்டி வீசி கட்டுமான பொருட்களை பூங்கா முன் போட்டு பூங்காவை மாத கணக்கில் மூடி வைத்துள்ளது. இதனால் இந்த பூங்காவை பயன்படுத்த முடியாமல் அவதிப்படும் மக்கள் விடியா அரசை சாடி வருகின்றனர். பேர் காலைல வாக்கிங் போவாங்க, சாயங்காலமும் வாக்கிங் போயிட்டு ராத்திரி 8:30 மணி 9 மணி வரைக்கும் இந்த பார்க்கில் மக்கள் சுற்றுவாங்க. இந்த பகுதியில் எங்கேயுமே கிடையாது. இதுதான் சௌரியமாகவும் வசதியாகவும் இருந்துச்சு. இப்போ 4 மாசமா அதை பராமரிப்பு செய்யறேன்னு சொல்லி இடிச்சு போட்டு யாருமே போக முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இப்படி வெளியில உட்காந்துருக்கோம் நாங்கள் எல்லாரும். வேற வேலை வீட்டில் ஓய்வு சாயங்காலம் ஆனால் ஓய்வுக்கு தான் பார்க்க இருந்துச்சு. அதுக்கு இடம் இல்லாம நாங்க எல்லாம் உட்காந்துருக்கோம். அதான் எங்க நிலைமை. நல்லா வசதியாக எனக்கு வயசானவங்களுக்கு அறியாதவங்க இது பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு உட்காந்து பேசுவோம். வயசானவங்களாம் பேசி இது பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ புளியாக்கோளை உட்காந்துருக்கோம். இது இல்லாத ரொம்ப கஷ்டமாக. குடும்பத்தில் உள்ள செய்தாப்பட்டு குடும்பத்தில் உள்ள ஆளுங்கள் இங்கே தான் வரும். குழந்தை குட்டிகள் விளையாடுறது போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமான ஒரு பார்க் இன்றைக்கி எப்படி இருக்குது. இன்னும் கட்டி முடியல. மக்களுக்கு வசதியாக கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் சொல்லும் கவர்மெண்ட்டை.
திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரை மழையால் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிற்கு கீழ்ப்பகுதியில் இருந்து ஏரல் வரை தாமிரபரணி ஆற்றின் வலது பக்க கரையை சீரமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன்பு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த சிறிய மழைக்கே தாமிரபரணி ஆற்றின் கரைகள் சேதமடைந்தன. எனவே இந்த கரையை அரசு உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சீரமைத்து ஒரு சில மாதங்களிலேயே மழையால் ஆற்றின் கரை சேதமடைந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே கொரக்கவாடி ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை சில நாட்களிலேயே பெயர்ந்து விரிசல்கள் தோன்றியுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தரமற்ற முறையில் பணிகள் நடைபெற்றதாகவும் தற்போது விதிமுறை மீறி சேற்று மண் போட்டு பணி நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக பதிலளிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அப்பகுதி மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதிலேயே ஸ்டாலின் அரசு குறிக்கோளாக இருப்பதாக குற்றம் சாட்டினர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் நடைபெற்ற மண்டல குழு கூட்டத்தில் 84வது வார்டு அதிமுக கவுன்சிலர் மற்றும் மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஜான் விடிய அரசின் அதிகாரிகள் தனது வார்டை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் இல்லாததுடன் பணிகள் மெத்தனமாக நடைபெறுவதாகவும் அவர் சாடினார். மேலும் இக்கூட்டத்தில் சில அதிகாரிகள் செல்போன் மற்றும் சமூக ஊடகங்களில் கவனம் செலுத்தி அலட்சியமாக நடந்து கொண்டதாகவும் விமர்சனம் எழுந்தது. விடிய ஆட்சியில் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்காமல் அரசு அதிகாரிகள் கூட்டம் என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் பொழுதை கழிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நான் தொடர்ச்சியாக அதிகாரிங்கிட்ட தான் பேசுகிறேன். உங்கள் நாலேஜ் கொண்டு வரல. இப்போ மலேரியா டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அம்மா உணவகத்தில் 87 இருக்குது. சிஏ டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. லைட் எலக்ட்ரிக்கல் சார் ஏஏ ஃபோன் பண்ணுவேன், அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இது மாதிரி என்னுடைய ஆஃபீஸோ இல்லை எங்கே என்ன 84 சதைச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு அரசியல் பண்ணலாம், கேவலமான அரசியல் உங்கள் நாலேஜில் எல்லாரும் பண்ணிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பண்ணுறாங்களான்னு தெரியல. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ரயில்வே கேட் அருகே மதுபோதையில் பீர் பாட்டிலுடன் பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் கொலை மிரட்டல் விடுத்த 2 சிக்கினர். விசாரணையில் அவர்கள் வடலூர் கணபதி நகரை சேர்ந்த ராஜ்பாபு, திருமலை தெருவை சேர்ந்த தமிழ்வேந்தன் என்பது தெரியவந்தது. ஏற்கனவே இருவர் மீதும் பல்வேறு குற்றங்கள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் ரவுடிகள் சர்வ சுதந்திரமாக நடமாடி வருவதால் அவர்களுக்கு ஏவல் துறையின் மேல் பயம் இல்லை என்பதே உண்மை என பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியத்தோப்பு பகுதியில் வடிகால் வாய்க்காலில் முட்புதர்கள் மண்மேடுகள் அதிகமாக மண்டியிருப்பதால் தண்ணீர் தேக்கம் ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பயன்படும் இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருப்பது பருவமழை நேரத்தில் பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். எனவே விடியா திமுக அரசின் அதிகாரிகள் வடிகால்வாயை தூர்வார உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, கோமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், அத்திக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 4 நாட்களாக தினமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வந்தது. இதனால் பல இடங்களில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக கோமாப்பட்டில் வீட்டை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர்.